களம் காவல் இந்த படத்த ஒரு உண்மை சம்பவத்த தழுவி சினிமாட்டிக்கா எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகாவுல ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா மோகன் வந்து வேலை பார்த்திருக்கிறாரு. ஒரு ஸ்கூல் மாஸ்டர்ல இருந்து சீரியல் கில்லர் சைனட் மோகனா மாறியிருக்கிறாரு. அத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோடைய கதையே வந்து மையமா வச்சிருப்பாங்க. இவரு 20க்கும் மேலான பெண்கள கொலை பண்ணியிருக்கிறாரு. கர்நாடகா டூ கேரளா பார்டர்ல தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா படத்துல வரும்போது சைனடு மோகன் கேரக்டர் வந்து மம்முட்டி ஸ்டான்லி தாஸ்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ரியல் லைஃப்ல சைனடு மோகன் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. படத்துல ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசரா வருவாரு. அதே மாதிரி ரியல் லைஃப்ல லொகேஷன் பார்த்தோம்னா கர்நாடகா டு கேரளால தான் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணியிருக்கிறாரு. ஆனா படத்துல தமிழ்நாடு டு கேரளான்னு காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்ல சைனடு மோகன் எல்லா பெண்களையுமே வந்து சைனடு கொடுத்து தான் வந்து கொன்னிருக்கிறாரு. ஆனா படத்துல ஸ்டாலின் தாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷால் வச்சு கொலை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சைனடு யூஸ் பண்ணுவாரு. லாஸ்டா டிஜிட்டாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பாய்சனை கொடுத்து ஹார்ட் அட்டாக் ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாதிரி கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களம் காவல்னா என்ன மீனிங் அப்படின்னா களம் வந்து காக்குதல் அப்படிங்கிறது அர்த்தம். கார்டியன் ஆஃப் த ஃபீல்டுன்னு சொல்லப்படுது. ஸ்டாலின் தாஸுக்கும் சரி ஜெயகிருஷ்ணனுக்கும் சரி வெளியில பார்க்கும்போது நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு வில்லத்தனம் இருக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா ஒரு பொண்ணு வந்து ஸ்டாலின் தாஸ் கிட்ட வரும்போது ஏன் லேட்டுன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து வீட்ல இருந்து சரியான நேரத்துல தான் நான் கிளம்புனேன். பஸ்ஸும் கரெக்டான நேரத்துல கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கோயில்ல திருவிழா நடந்துகிட்டு இருந்ததுனால நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படத்தோடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே படத்துல ஒரு சீனுமே வச்சிருப்பாங்க. மம்முட்டி நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் களம் காவல். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் சோனி லைஃப் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. டைட்டில் போடும்போது ஒரு டேக்லைன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற சீக்ரெட்டு, கோபம் இதெல்லாம் ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அதே மாதிரி அதை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இந்த டேக்லைனை கனெக்ட் பண்ற விதமா தான் ஸ்டான்லி தாஸோடைய கேரக்டருக்கும் ஜெயகிருஷ்ணனுடைய கேரக்டருக்கும் இந்த டேக்லைன் வந்து கனெக்ட் ஆகும். 2 பேருமே வெளியில பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்குள்ள இன்னொரு வில்லத்தனமான ஃபேஸும் இருக்கிற மாதிரி கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. மம்முட்டியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டான்லி தாஸ்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆக்ட்ரஸோடைய டைட்டில் போடும்போது அந்த அனிமேஷன்ல ஒரு டேப் ரெக்கார்டர் வந்து இருக்கும். பேக்ரவுண்ட்ல திங்ஸ் மட்டும் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டர் வந்து ஸ்டான்லி எப்பவுமே கூட வச்சிருப்பாரு. பேக்ரவுண்ட்ல வர ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் வந்து அவர் பண்ற கொலைகளோட சம்பந்தப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்ட்ரஸோடைய நேம் போடும்போது எந்தெந்த லொகேஷன்ல எப்படி எப்படியெல்லாம் கொல்ல போறாரு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்டான்லி தாஸோட காரோட டிக்கில மண்வெட்டியும் கடப்பாரையும் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொலையிலேயே வந்து காட்டியிருப்பாங்க. படத்துல கொலை பண்றதை மட்டுமே தான் காட்டுவாங்களே தவிர எப்படி டிஸ்போஸ் பண்றாரு அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயிலா இந்த மண்வெட்டியும் கடப்பாரையும் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு பொண்ணை ஷாலை வச்சு கொண்டுட்டு பாடியை பேக்ல போட்டு காரோடைய டிக்கில எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா தான் டைட்டில் அனிமேஷன்ல கூட மண்வெட்டியை வச்சு குழி தோன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஸ்டான்லி தாஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என் கார் தான் வந்து என்னுடைய உயிர், அது எனக்கு சீதனமா வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் யூஸ் பண்ற கார் வந்து 1986 மாடல். ஸ்டான்லி தாஸுக்கு வந்து 86ல தான் வந்து கல்யாணம் நடந்த மாதிரியும் படத்துடைய ஆரம்பத்துல வர ஃபேமிலி சீன் வந்து 2005ல காட்டுவாங்க. அந்த சீன்ல அவங்களுடைய பசங்களை காமிக்கும் போது ஒரு 13, 14 வயசுல கொஞ்சம் பெரிய பசங்களாவே இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருஷத்தை மென்ஷன் பண்றது மூலமா டயலாக் மூலமாவும் கார் மாடல் பசங்க வயசு இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாவே வருஷத்தை காமிச்சிருப்பாங்க. ஸ்டான்லி தாஸ் வந்து டைரி ஒன்று வச்சிருப்பாரு. ரியல் டைரிக்கும் படத்துல வர டைரிக்கும் சின்னதா டிஃபரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா படத்துல ஸ்டான்லி தாஸ் வந்து தான் கொன்ன பொண்ணோட படங்களை டைரியில வரைவாரு. ஆனா உண்மையிலேயே சைனடு மோகன் வந்து பிக்சர் எதுவும் வரையல. அதுக்கு பதிலா ரியல் லைஃப்ல வந்து ரேப் பண்ண அந்த பொண்ணோட பேரு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க கிட்ட என்னென்ன போய் சொல்லியிருப்பாரு அதை எல்லாத்தையும் வந்து அந்த டைரியில மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு.
அந்த புக்ல நெறைய பெண்களோட பேரும் இருந்திருக்குது. ரியல் லைஃப்லயுமே வந்து அவர்கிட்ட மாட்டுன ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்து தப்பிச்சு வெளியில போயிருக்கிறாங்க. ஸ்டான்லி தாஸ் வந்து டைரியில 3, 4 கலர் வந்து குடுத்திருப்பாரு. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, ரெட் கலர் வந்து ஆசைய நிறைவேறி, அதுக்கப்புறம் கொல்லப்பட்ட பெண்கள வந்து ரெட் கலர்ல குடுத்திருப்பாரு. அதே மாதிரி அடுத்ததா கிரீன் கலர்ல ஒரு பொண்ண வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு யாரு அப்டின்னா, இந்த ஒரு சீன்ல ஜவுளி கடையில வந்து ஒரு பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால அந்த பொண்ண மட்டுமே வந்து கிரீன் கலர்ல ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல ஜெயகிருஷ்ணனுடைய இமேஜுமே வந்து கிரீன் கலர்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்டான்லி வந்து ஏற்கனவே ஜெயகிருஷ்ணன டார்கெட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா தான் வந்து கிரீன் கலர்ல டிராயிங் பண்ணியிருப்பாரு. பிளாக் கலர்ல ஒரே ஒரு பிக்சர மட்டும் டிரா பண்ணியிருப்பாரு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல மணிங்கிற ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வருவாரு. கொலைக்கு பிறகு வரையப்பட்டதா இருக்கும். பிளான் பண்ணாம சிச்சுவேஷன் காரணமா மர்டர் பண்ணுனதுனால தான் அவர மட்டும் பிளாக் கலர்ல குடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஸ்டான்லி யூஸ் பண்ற பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர சுத்தி எப்போதுமே வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ந்த ஒரு ரெட் கலரா தான் லைட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவர் யூஸ் பண்ற ஃபோன் வந்து ரெட் கலரா தான் இருக்கும். அவர் யூஸ் பண்ற கார் வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவாரு. ஸ்டான்லி தாஸ் வந்து எப்பயிலருந்து இவர் வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவர் வந்து ஒரு டைரிய பெரட்டுவாரு. அதுல 1978ல தொடங்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுல தவளை, பல்லி, பூனை இந்த மாதிரி அனிமல்ஸ கொன்னதுனால ரெட் கலர்ல வரைஞ்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல படிச்ச கிளாஸ்மேட்டோட பொண்ணு வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதுதான் அவர் செஞ்ச ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹியூமன் மர்டரா கூட இருக்கலாம். 81ல தான் வந்து அவருடைய ஃப்ரெண்ட வந்து கொன்றுக்கிறாரு. அந்த கொலைய யாருக்கும் தெரியாம போனதுனால தான் அந்த கில்லிங் வந்து அவருக்கு ஒரு அடிக்ஷனா மாறி இருக்குது. ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா அப்படியே ஆப்போசிட்டா ஜெயகிருஷ்ணனுடைய கேரக்டர் வந்து எஸ்பி கிட்ட சொல்லுவாரு. நான் ஒரு ஏரியால இருந்தபோது எலி தொல்லை வந்து அதிகமா இருந்துச்சு. அதனால எலிய கொன்னேன். அதுவரைக்கும் எனக்கு இது வந்து அடிஷன் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே டைம்ல தான் ஸ்டான்லியோடைய ஓல்டு ஃபோட்டோஸ் மூலமா வந்து அவருடைய கில்லிங் அடிக்ஷன அழகா ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருப்பாங்க. 86ல மேரேஜ் ஆன மாதிரியும் 2005ல படம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல ஸ்டான்லிக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அப்ப குமார் சார் தான் அப்படின்னு சொல்லி கால் அட்டன் பண்ணி பேசுவாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா ஜெயகிருஷ்ணன் வந்து பெரிய அதிகாரி கிட்ட சொல்லும்போது தமிழ்நாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி சர்ச் பண்ணுனா கில்லர வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு எஸ்பி சொல்லுவாரு. அப்ப குமார் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குமார் தான் தமிழ்நாட்டுல ஸ்டான்லியோடைய சீனியர் ஆபீசரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் இவருக்கு கால் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல படத்தோடைய டைட்டில் இருந்து சப்டைட்டில்ல ஒரு 8 சாப்டர் கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டாலின் தாஸோடைய கேரக்டரை கொலை பண்றதா இருக்கட்டும், வன்முறை பண்றதா இருக்கட்டும், இந்த இதை கனெக்ட் பண்ற விதமா ரெட் கலர்ல காமிச்சிருப்பாங்க. ஸ்டான்லி தாஸ் வந்து கையால கொல்லப்படும் பெண்களை காட்டும் பெரும்பாலான சீன் எல்லாமே வந்து ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ல கொஞ்சமாவது ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாலின் தாஸ பெண்கள் மீட் பண்ற இந்த இடத்துலயுமே வந்து எங்கேயாவது ஒரு ரெட் கலர் பூ இருக்கிற மாதிரியும் பார்க்க முடியும். அது ஒரு டிராயிங்ல இருக்கலாம், இல்லைன்னா பெண்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கூட இருக்கலாம். லொகேஷன்ல கூட ஒரு சிவப்பு கலர் பூ இருக்கிறத பார்க்க முடியும். இதுல குறிப்பா சொன்னோம் அப்படின்னா இந்த பொண்ணை காட்டும்போது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அது மூலமாவே அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிரும் அப்படிங்கறத இந்த ட்ரெஸ் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்டான்லி தாஸோடைய ரூம்ல ஒரு சில போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த போட்டோஸ்ல ஒரு தாத்தாவும் ஸ்டான்லி தாஸும் விலங்குகள் எல்லாத்தையுமே கொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல ஸ்டான்லி தாஸ் வந்து அந்த தாத்தாவே கொல்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த மெத்தட்ல தான் மணியையும் கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்டர்வல் சீன்ல தான் வந்து ஸ்டான்லி தாஸ் ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கறது வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீன்ல பெண்களுடைய படங்களை வரைஞ்சுகிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல லா ஆஃப் த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன் கேரளா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த புக்கு மூலமா இவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. விநாயகனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயகிருஷ்ணன்ங்கிற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஜெயகிருஷ்ணன் வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு. விசாரணைக்காக போன இடத்துல அந்த கேஸ் திடீர்னு ஸ்டாலின் தாஸ்ங்கிற சீரியல் கில்லர் பக்கம் திரும்புது. இவர் தேடிட்டு வர்ற கேஸும் ஸ்டாலின் தாஸோடைய கேஸும் எங்க மெர்ஜ் ஆகுது அப்படின்னா ஒரு சீன்ல பூசாரி வந்து இந்த பொண்ணை யூசஃபோடைய ஒன்னா பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஜெயகிருஷ்ணன் யூசஃபோட போட்டோவை காட்டு இவன் தானா அப்படின்னு கேட்பாரு.
சைடுல இருந்து பார்த்தேன். இவன மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு பூசாரி சொல்லுவாரு. உண்மையிலேயே பூசாரி பார்த்தது வந்து ஸ்டாலின் தாஸா தான் இருக்கும். ஆனா ஸ்டாலின் தாஸுக்கும், யூசஃப்க்கும் சேம் ஹேர் ஸ்டைல் இருக்கிறதுனால, தப்பா அடையாளம் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல ஜெயகிருஷ்ணன் சொல்லுவாரு, "சசியும், சுகுமாரனையும் இவங்கள எல்லாத்தையும் நான் தான் கொன்னேன். இவங்கலாம் வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க. இவர் வந்து பர்சனலா ஜெயகிருஷ்ணன் வந்து கொன்றுப்பாரு. தப்பு பண்ணவங்கள ஜெயகிருஷ்ணன் வந்து கொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா முன்னாடியே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் ஸ்டாலின் தாஸையும் ஜெயகிருஷ்ணன் தான் கொல்லுவாரு அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலா அந்த டைரியில தன்னுடைய படம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டான்லி தாஸை எப்படியாவது நம்ம கொல்லணும் அப்படின்னு ஜெயகிருஷ்ணன் வந்து டிசைட் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் ரெட் கலர்ல ஸ்டாலின் தாஸோடைய படம் வரைஞ்சு அவருடைய கையிலேயே பேப்பர் குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெயகிருஷ்ணனுடைய டாட்டர் வந்து டயலாக் ஒண்ணு சொல்லியிருக்கும். அது வந்து ஜெயகிருஷ்ணனுக்கு ஈகோவா ட்ரிகர் பண்ணும். இந்த ஒரு சீன்ல ஜெயகிருஷ்ணனுடைய பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, "நான் அப்பாவை விட பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் அப்பாவை தோற்கடிப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்கும். இத கேட்டதுக்கு அப்புறம் ஜெயகிருஷ்ணனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப டீப்பா யோசிச்சு நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெயகிருஷ்ணனுக்குள்ளயும் ஒரு ஈகோ இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா எப்படியாவது குற்றவாளிய பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். அந்த டைம் வரைக்கும் யாரு கில்லர்ன்னு கிளியரா ஐடியா இருக்காது. அப்பதான் வந்து அவருடைய மகள் வந்து இந்த டயலாக்க சொல்லும். "நான் வந்து இந்த கில்லர பிடிக்கல அப்படின்னா, பொண்ணு வந்து பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த மாரி த்ரெட் ஆயிருவோம்" அப்படின்னு ஒரு ஃபியர் வந்து அவருக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்பவே சின்சியரா தேட ஆரம்பிப்பாரு. ஜெயகிருஷ்ணனுடைய கண்ண பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான சீன்ல அவருடைய கண்ணு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் வந்து பாதியா மூடி இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அடிக்கடி கண்கள வந்து இமைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒருவேளை இது இவருடைய பர்சனல் லைஃப்ல உடல்நல குறைவா கூட இருக்கலாம். ஆனாலும் அதே சமயத்துல இவருடைய கேரக்டருக்கு வந்து இன்னொரு பேரும் வச்சிருப்பாங்க. ஆந்த அப்படின்னு. ஆந்தைக்கு வந்து பகல் நேரங்கள்ல பார்வை சரியா இருக்காது. இல்லன்னா பார்வை வந்து குறைவா இருக்கும்னு கூட சொல்லலாம். இத மீன் பண்ற விதமா ஜெயகிருஷ்ணன் கதாபாத்திரத்துக்கு கண்கள அடிக்கடி சிமிட்டுற மாதிரி கூட வச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி நைட்ல வர சீன்ஸ்ல வந்து அவர் கண்கள முழுமையா திறந்து தெளிவா பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய கண் புருவத்துக்கு மேலயுமே வந்து ஒரு மேக்கப் பண்ணுன மாதிரி ஒரு சில சீன்ஸ்லயும் தெரியும். ஒரு லேடி அவங்க பொண்ணுகிட்ட நைட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அத வச்சு பார்க்கும்போது போலீஸாக இருக்கலாம். ஜெயகிருஷ்ணனுக்கு உண்மையான கொலையாளி யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லேடி போலீஸ வச்சு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாலின் தாஸ வந்து லாட்ஜுக்கு வர சொல்லி அத எங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த லேடி போலீஸ் வந்து அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்குது. அதனால நாளைக்கு நான் காலையில சீக்கிரம் வந்து ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு போவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு சாப்டர் வரும்போதும் அந்த சாப்டர்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பிக்சர் கொடுத்து சாப்டர ஆரம்பிப்பாங்க. ஸ்டாலின் தாஸ் வந்து சிகரெட் ஊதும்போது சர்க்கிள் வடிவத்துல புகை வரும். அது அவருடைய கார் நம்பர் பிளேட்ல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து 13 பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கான டீட்டெயிலா அவருடைய நம்பர் பிளேட்ல வந்து 13ங்கிற நம்பரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 13 அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர். அதத்தான் வந்து வில்லன் ரோலுக்கு கொடுத்திருப்பாங்க. களம் காவல் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எந்திரன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. களம் காவல் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.